பையன் பலாப்பழம் வேணும்னு கேட்டான். அதை வாங்க போகலான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. வெல்கம் டு தமிழ் ரியாலிட்டி. இன்றைக்கி இந்த பலாப்பழத்தை தான் என்ன கந்தல் பண்ணிகிட்டு இருக்கோன்றது தான் பார்க்க போகிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு என் பையனுக்கு அப்படியே லைட்டாக சைடில் கட் பண்ணி கையில் கொடுத்து என் பையனை பொண்ணு சேர்ந்து இழுத்து பிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தவற விட்டுட்டு என்னென்ன அல்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அவன் காலை வேறு அது மேலே வச்சுக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு இருக்காடா அப்படியே சைட்லேருந்து இருடான்னு சொல்கிறதுக்குள்ள அப்பா முடிஞ்சு போச்சு. சரி ஓகே இந்தான்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு சைடெல்லாம் கட் பண்ணி கொடுத்து நானும் அவங்க மாமாவும் சேர்ந்து சைடெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்து சரிடா இப்படி பிடிச்சி இழுங்கடா அப்படின்னு சொல்லவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பிடிச்சி இழுக்க போட்டு அங்கே பாருங்கள் காலை தூக்கி வச்சிட்டான். இதை தான் பண்ணிகிட்டு இருக்கான். காலை வைக்காதாடானா கேட்க மாட்டான். சரி ஓகே அவனுக்கு புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இழுத்து ஒரு வழியாக பிச்சுட்டானுங்க. பிச்சு முடித்து அதுக்கப்புறமேட்டு இதை ஃபுல்லாக உரிக்க ஆரம்பிக்கணும். உரிக்கிறது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிடுச்சு ஃபுல்லாக உரித்து முடிக்க. வரிசையாக அவங்க மாமாவும் கொஞ்ச நேரம் கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாப்புல. அதுக்கப்புறமேட்டு நானும் என் பையனும் தான். என் பொண்ணு எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. நானும் என் பொண்ணும் தான் சேர்ந்து உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சேர்ந்து உரிக்கலான்னு சொல்லிட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்றா சரின்னு சொல்லி உரித்து டேஸ்ட் ஆனால் சரியான இனிப்பு, நல்ல பழம், உண்மையிலே வறுத்து தான். கிலோ 35 ரூபா சொன்னாங்க. இந்தான்னு பேசி அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி 17 கிலோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபா குறைச்சி நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு பிச்சாச்சு. இப்போ உள்ள இருக்கிற க்ளீன் பண்ணி இப்போ அப்படியே சாப்பிட போகிறோம். உங்களுக்கு அப்படியே காத்துறேன். பழம் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த சேனலுக்கு லைக் பண்ணிருங்க. நடுவில் என் பொண்ணு தெளிவாக பேசுனதுனால அதை அப்படியே டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதான் அந்த தடங்கள். ஸோ அவன் பேசுனதெல்லாம் கேட்டிங்கல்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழித்து ஃபுல்லாக முடித்து தூக்கி போட்டாச்சு. அப்பா உரிச்சு ஏற கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பலாப்பழம் தனியாக அந்த கொட்டை தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த எவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். மொத்த ஏரியாவும் முடிஞ்சு போச்சு. ஃபுல் சோலி முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு என் பையனும் பொண்ணு எல்லாம் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணி எல்லாம் இற கட்டி வச்சாச்சு. ஓகே பார்ப்போம், பாய்.